விஜய் ஏன் காலதாமதம் வந்தார் என்ற கேள்வி கேட்கப்பட்டது அப்படிங்கிறதும், அந்த இடத்தை விட்டு விஜய் ஏன் வேகமாக சென்றார் என்ற கேள்வி கேட்கப்பட்டது. இவ்வளவு புலனாய்வு பண்ற மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அந்த 2 கேள்விக்கும் பதில் சொல்லிருக்கலாம்ல. காலையில ஏன் லேட் ஆனிச்சு, இல்ல ஏன் அங்கிருந்து போனாரு, அந்த கேள்வி மட்டும் தவிர்த்துட்டு ரொம்ப அழகா விஜயை வந்து காப்பாற்றுற வேலையை பார்த்தாங்க. புஷி ஆனந்த் 5:30 மணிக்கெல்லாம் போன் வந்துருச்சு. டிஎஸ்பி பேசுறாரு, கேன்சல் பண்ண முடியுமான்னு கேட்கிறாரு. இதை புஷி ஆனந்தும் வந்து ஜான் ஆரோக்கியசாமிட்டையும் ஆதவர்ஜனை சொல்றாரு. இவங்க 2 பேர் சொன்னது நடக்கணும் பார்த்துக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கில் A1 ஜான் ஆரோக்கியசாமி நிச்சயமாக விஜயை சொல்லியிருப்பார். முதல் நாள் விசாரணையிலேயே இந்த பிளான் யார் போட்டு கொடுக்குறாங்க, ஜான் ஆரோக்கியசாமி. சிபிஐல சமன் பண்ணி ஒருவேளை ஜானையும் குற்றப்பத்திரிகையில சேர்க்கிறாங்க அப்படின்னா கட்சி முடங்கும். நீங்க பார்த்தோம், நம்ம வந்து கரூர் இன்சிடென்ட்க்கு அப்புறம் 1 மாசம் அந்த கட்சி முடங்கிதான் இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா கோர்ட்ல இங்க வாதம் நடக்கும் போது யாருமே போய் செந்தில் பாலாஜி காரணம், இல்ல வந்து திமுக சதி பண்ணிட்டாங்க, இவன் மதியழகன் மனைவி சொன்ன மாதிரி குண்டு போட்டாங்க, பவுடர் எடுத்து வீசினாங்க, எதுவுமே சொல்லணும். ஏதாவது ஒரு நீங்க கொடுத்தீங்கன்னா நாங்க ஏற்றுக்கிறதுக்கு தயாரா. நீங்க எதுவுமே கொடுக்காம சும்மா சதி நடந்த மாதிரி இருந்துச்சு, சதி நடந்த மாதிரி கனவு கண்ட மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா அது நடக்காது. உண்மையில தெரிச்சு ஓடிப்படாரு. அங்கே ரிப்போர்ட்டர் கேட்க, சார் 30 உயிர் போயிருச்சு சார் அப்படிங்கிறது அன்னைக்கு சொல்றாரு. சொல்லும்போது போறாரு. அதுக்கு என்ன சொல்றாரு, நான் இருந்தா இன்னும் கூடுதலா பிரச்சனை வரும்னு சொல்லி சொன்னாங்க. சிபிஐ கேட்பாங்க, சுயமா உங்களுக்கு முடிவு எடுக்க முடியாதுன்னு கேட்பாங்க இல்லையா. இளைஞர் கூட்டம் அவர்கிட்ட இருக்கு, நிச்சயமா இருக்கு. அந்த மாணவிகளுக்கு விஜய் இது வரைக்கும் திமுக பார்த்து ஏங்க கல்வி கட்டணம் ரத்து பண்ணல கேட்டிருக்காரா, இந்த லேப்டாப் ஏங்க முன்னாடி கொடுக்கல கேட்டிருக்காரா, எதுவுமே கேட்கல. களத்திலேயே இல்லாத கட்சியில் நான் பேச மாட்டேன்னு சொல்லி சொன்னார்ல விஜய், உண்மையிலே அவர்கிட்ட பேசிக்க கூடாது. களத்திலே இல்லாத கட்சியாக இன்னைக்கு தாவைக்கப்பட்டு நிற்கிறது. சார் வணக்கம். சார் வணக்கம். காலையிலேருந்து டெல்லி செய்திகள் தான் தமிழ்நாட்டை நோக்கி நிறைய வந்துட்டு இருக்கு. எல்லா ஊடகங்களையுமே தாவேக்காவுடைய தலைவர் விஜயை பற்றியான அந்த பேச்சுக்கள் தான் போய்கிட்டு இருக்கு. இது 2ஆம் கட்ட விசாரணை. என்ன சார் நடக்குது? ரொம்ப டீப்பாக வந்து நேஷனல் ஊடகத்திலேருந்து தமிழ் ஊடகத்தில் வந்து எல்லாருமே வந்து இந்த செய்தியை வந்து முற்றிலும் மாற்றின அந்த விதங்கள் வந்து வித்தியாசமாக இருக்கு. ஏற்கனவே முதல் விசாரணையில் இருந்த அந்த விஜய்க்கு இருந்த அந்த ஹோப்பு 2வது விசாரணையில் இல்லைங்கிற ஒரு தகவல் சொல்லப்படுது. ஆனால் நேற்றைய தினமே வந்து விஜய் இத்தனை மணிக்கு புறப்படுவார், அவர் சொன்ன டைமை விட அட்வான்ஸாகவே சிபிஐ ஆஃபீஸ்க்கு போயிட்டாரு, ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லப்படுது, கைது செய்யப்படுவார் அப்படின்லாம் சொல்லப்படுறாங்க. என்ன சார் நடக்குது இந்த விசாரணை? கேட்டதுல முதல்ல மீடியா வந்து கொஞ்சம் திருந்திருக்காங்க. மீடியா வந்து கொஞ்சம் திருந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா. ஏன்னா போன தடவை நீங்க முதல் விசாரணையில என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு எல்லாரும் பேசும்போது பொதுவான ஒரு காமனான லைன் எடுத்துட்டாங்க. விஜய் எல்லா கேள்வியும் பயங்கரமா எதிர்கொண்டாரு, எல்லா கேள்விக்கும் ரொம்ப சிறப்பா பதில் சொன்னாரு, சிபிஐல இருக்கிறவங்களே செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க, அவர் சாப்பிட கூட போயிட்டு வாங்க விஜய்னு சொன்னோம், இல்ல நானே புளிசாதை கட்டிட்டு கொண்டு வந்துட்டேன், அதனால நானே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி சொன்னாருன்னு என்னென்னமோ கதைகள்லாம் சொல்லி சொன்னாங்க. ஒரு லைன் காமன் லைன். ஆனா கேட்கப்பட்ட கேள்விகள் என்னன்னு போடும் பொழுது விஜய் ஏன் காலதாமதம் வந்தார் என்ற கேள்வி கேட்கப்பட்டது அப்படிங்கிறதும், அந்த இடத்தை விட்டு விஜய் ஏன் வேகமாக சென்றார் என்ற கேள்வி கேட்கப்பட்டது. இப்போ இவ்வளவு புலனாய்வு பண்ற மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அந்த 2 கேள்விக்கும் பதில் சொல்லிருக்கலாம்ல. காலையில ஏன் லேட் ஆனிச்சு, இல்ல ஏன் அங்கிருந்து போனாரு, அந்த கேள்வி மட்டும் தவிர்த்துட்டு ரொம்ப அழகா விஜயை வந்து காப்பாற்றுற வேலையை பார்த்தாங்க. நீங்க எந்த அளவுக்கு காப்பாத்துறான்னு பாத்தீங்கன்னா, இப்போ பாண்டிச்சேரியில கூட்டம் நடக்குது, லைவ்ல எல்லாம் பாக்குறோம். விஜய் பேசும் பொழுது விஜய் காமிக்கிறாங்க, விஜய் பேப்பரை திருப்பும் போது மக்கள்கிட்ட போயிடுறாங்க. அந்த அளவுக்கு விஜய் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா காப்பாத்திட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு என்ன மாற்றம் கேட்டீங்கன்னா, காலையில இருந்து விஜய்க்கு கடுமையான கேள்வி கேட்கப்படுகிறது. விஜய்கிட்ட வந்து இதுக்கு எவிடன்ஸ், நீங்க வந்து எங்களுக்கு எவிடன்ஸா சொல்லுங்க, காலையில நீங்க ஏன் லேட்டா வந்தீங்க, நீங்க உங்களோட ட்விட்டர் பதிவுல நீங்க போட்டிருந்தது 8:45 நான் நாமக்கல்ல இருப்பேன், 12 மணிக்கு கரூர்ல இருப்பேன்னு சொன்னீங்க. உங்களுடைய பொதுச்செயலாளர் புஷி ஆனந்த் போய் ஃபேக் ஐடின்னு சொல்ல முடியாது இல்ல? ஆமா, சொல்ல முடியாது. நீங்க இங்க கோர்ட்லயே சொல்ல முடியாது இல்ல. நீங்க உட்காந்து யூடியூப்ல சொல்லலாம், உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்கலாம், இங்க புஷி ஆனந்த் பேசலாம்னு சொல்லி சொல்லலாம், அதையுமே ப்ரூவ் பண்ணிடுவோம் எல்லாருமே. புஷி ஆனந்த் வந்து ஏன் வந்து 3 மணிக்கு அவர் வந்துருவாருன்னு சொல்லி சொன்னாரு அப்படிங்கிற கேள்வி. உங்களுடைய மாவட்ட செயலர் அங்கே கரூர்ல நின்றுகிட்டு 12 மணில இருந்து தளபதி கிளம்பிட்டாருமான்னு மைக்ல அனௌன்ஸ் பண்ணது ஏன்? இந்த கேள்விகள் எல்லாமே கேட்கறாங்க. அது அந்த கேள்விகளுக்கெல்லாம் விஜய் என்ன பதில் சொல்வார்? இன்னொன்று கூடுதலாக இன்னைக்கு ரொம்ப முக்கியமான கேள்வி, மேல இருந்து நீங்க பார்க்கும் பொழுது அந்த அசம்பாவிதம் எப்பொழுது நடந்தது என்று உங்களுக்கு தெரியுமா? எந்த தருணத்துல நீங்க உணர்ந்தீங்க? இதை விஜய் வந்து இல்லை எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆம்புலன்ஸ் வரும்போது விஜய் ஃபர்ஸ்ட் ஆம்புலன்ஸ் வழி விடுங்கப்பா அப்படின்ட்டு நக்கலா பேச ஆரம்பிச்ச விஜய், நம்ம கொடி தான்ப்பா கட்டியிருக்கு, அந்த ஆம்புலன்ஸை விட்டுருங்கப்பான்னு சொன்னதுல இருந்து அப்புறம் ஆம்புலன்ஸை ஏத்துங்க அப்படின்னு சொன்னது ஒண்ணு. இன்னொன்று, அஸ்மிதான ஒரு குழந்தை காண போச்சு அந்த இடத்துல. அஸ்மிதா குழந்தைய காணாமப்பா, அது ரொம்ப மோசமா ஹேண்டில் பண்ணாரு. பென்சில் காண போற மாதிரி, ரப்பர் காண மாதிரி எடுத்து கொடுத்துருங்கப்பான்னு சொன்னாரு. ஆனா ஆதவர்ஜன் வந்து சொன்னாரு, அஸ்மிதா குழந்தை காணல, நீங்க எடுத்து எப்படியா கண்டுபிடிச்சு கொடுங்க தோழா தோழிகளை, ஏதோ ஒரு அன்பாள நண்பிகளைன்னு சொல்லி முடிச்சார். அப்போ நிச்சயமாக கீழே ஏதோ பெரிய அசம்பாதம் நடந்துட்டுன்னு உங்களுக்கு தெரியும். அது இல்லாமல் உங்களை தூக்கி வாட்டர் பாட்டில் எரிஞ்சிருக்காங்க, செருப்பு எரிஞ்சிருக்காங்க, இதெல்லாம் நடந்துச்சு. உங்களுடைய தோழர்கள் அதில் அதுவும் நாங்கள் ரெக்கார்டை பார்த்துட்டோம். எந்த தருணத்தில் நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்னா ஒரு விஜய் பதில் சொல்லி தான் ஆகணும். இல்லை நான் உணர்ந்துட்டேங்க முன்னாடியே. உணர்ந்தா உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா, எதுக்கு நீங்க பேசிட்டு இருந்தா யாரும் கேட்பாங்க. கண்டிப்பா உணர்ந்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கணும்?
டக்குனு அந்த கூட்டத்தை முடிச்சுட்டு கிளஞ்சு போங்க, இங்க பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, ம். எல்லாருக்கும் இன்னைக்கு மருத்துவ உதவி தான் உடனடியாக தேவை, மக்களை காப்பாத்துங்க, இதுதான் ஒரு தலைவனுக்கான அழகாக இருந்திருக்கும். அப்போ நீங்க எல்லாம் உணரலன்னு சொல்லி சொன்னீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஸ்கிரிப்டை முதல்ல முடிச்சுட்டு வாங்கன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சா? ஏன்னா உங்க ஆதவர்ஜனா வந்து சொல்றாரு, அதுக்கு பிறகு ரேபிட் அப் சார் சொல்லி சொல்றாரு, உங்களுடைய பவுன்சர் வந்து பஸ்ட் ஹோகையா சார், கிரௌட் பஸ்ட் ஹோகையான்னு சொல்லி சொல்றாரு, 6வது நிமிடத்துல சொல்லி சொல்றாரு. அதற்கு பிறகு நான் பாட்டு பாடணும், செந்தில் பாலாஜி பத்தி பேசணும்னு நீங்க பிடிவாதமா இருந்தீங்களே, இதற்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புனாங்கன்னா விஜய் என்ன பதில் சொல்லுவார்? அது ஒரு முக்கியமான கேள்வி. நீங்க விஜய விசாரித்த அதே நாள் வந்து டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர்களையும் ஜோஸ் நிர்மல்குமார் அவர்களையுமே கூப்பிட்டு விசாரிச்சாங்க. இப்போ அவங்கள்ட்ட சில கேள்வி கேட்டிருப்பாங்க. விஜய் வந்து ஏதோ சதித்திரம் நடந்த மாதிரி ஃபீல் பண்றாரு, அன்னைக்கு வந்து காவலர்கள் பற்றாக்குறை இருந்தான்னு சொல்லி சொல்றாரு, நீங்க சொல்லுங்க. இவங்கள்ட்ட மறைக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை சார், 500 பேர் போன லிஸ்ட் இது, 500 பேர் நின்னதுக்கான போட்டோஸ் வீடியோஸ். இப்போ அதுதான் தாவேகா என்ன சொல்றாங்கன்னா, இந்த காவலர் விஷயத்த ரொம்ப வலுவா பிடிச்சிட்டாங்க. டேவிட்சன் சொன்னதுக்கும் முதல்வர் ஸ்டாலின் சட்டமன்றத்தில் சொன்னதுக்கும் அந்த காவலர்களுடைய எண்ணிக்கை வந்து வித்தியாசம் அதிகமா இருக்கு, அதுலயும் முரண்பாடு தெரியுதுங்கிற விமர்சனம் தான் வச்சுட்டு இருந்தாங்க. இல்ல அதான் சொல்றேன், இப்போ நீங்க சிபிஐ அந்த கேள்வி கேட்கட்டும், விஜய் ஃபீல் பண்றாங்க, தாவேக்கல் அந்த மாதிரி சொல்றாங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னா 500 பேரோட லிஸ்ட் இது, 500 பேர் நின்னதுக்கான போட்டோஸ் வீடியோஸ் இது, ஏன்னா எல்லாருமே வீடியோஸ் எடுத்திருக்காங்க. கண்டிப்பா நீங்க வந்து கண்டிப்பா ஐபில போய் எடுப்பாங்க, அவங்க நிச்சயம் உளவுத்துறையில வச்சிருப்பாங்க அந்த வீடியோஸ் எல்லாம், யார் எந்த இடத்துல நின்னாங்க, எத்தனை மணி ரிப்போர்ட் பண்ணாங்க, அதுல ஏதாவது மெத்தனம் இருந்துச்சா சார், இந்த காவலர் சரியா இல்லாம டீ குடிச்சிட்டு இருந்தார் சார், இவர் கதை பேசிட்டு இருந்தார் சார், இது எல்லாத்தையுமே இவங்க போய் சிபிஐ ஒப்படைச்சிருப்பாங்க, வீடியோ ரெக்கார்டா எல்லாமே இருக்கும். ஜோஸ் உங்கள்கிட்ட நீங்க உங்க தரப்புல இருந்து பாதுகாப்பு பிரச்சனைகள் இருக்கு, ரொம்ப கூட்டம் ஏறிட்டே இருக்கு, சீக்கிரம் வாங்க, இல்ல கூட்டத்தை ரத்து பண்றீங்களான்னு ஒரு கம்யூனிகேஷன் கொடுத்தீங்களா கொடுக்கலையா? இது ஏன் இந்த கேள்வி வருதுன்னா, நான் முதல்ல சொல்றேன், நீங்க வந்து அந்த நிகழ்வு நடந்த உடனே தாவேக்கல் வந்து சில பேர் கூப்பிட்டாங்க, எனக்கு புஷி ஆனது 5:30 மணிக்கெல்லாம் ஃபோன் வந்துருச்சு, டிஎஸ்பி பேசுறாரு, பேசி என்ன சொல்றாருன்னா சார் கேன்சல் பண்ணிருங்க, கூட்டம் அதிகமாகுது, கரூர் டிஎஸ்பி இப்பயே கேஷுவல்ட்டி ஆகிற மாதிரி இருக்கு சார், கேன்சல் பண்ண முடியுமான்னு கேட்கிறாரு. இதை புஷி ஆனந்தும் வந்து ஜான் ஆரோக்கியசாமிட்டையும் ஆதவர்ஜனையும் சொல்றாரு. இவங்க 2 பேர் சொன்னது நடக்கணும் பார்த்துக்கலாம், இது நடந்தது உண்மை, இது எனக்கு தெரியும், இது வந்து சிபிஐ அது எப்படி வருது, இந்த விஷயத்தை புஷி ஆனந்தும் போய் நிச்சயமா சொல்லியிருப்பார். நீங்க யார் ஏன்னா இல்ல அதையும் தாண்டி இவங்க இப்ப நடக்கிறது நடக்கட்டும் சொல்ற விதம்ங்கிறது செந்தில் பாலாஜிங்கிற அந்த நபர்னால பயந்து போனோங்கிற அந்த வாதங்கள் வந்துடக்கூடாதுங்கிற ஒரு அது என்ன கேட்டீங்கன்னா, இந்த கரூர் கூட்டம் ஏன் நடக்குது? முதல்ல முப்பெரும் விழா, திமுக முப்பெரும் விழாவிற்கு தாண்டி ஒரு அதிகமான கூட்டத்தை சேர்க்கணும். விஜய் அதனால சொல்றாரு, ஏப்பா முன்னாடி போன வாரம் ஏதோ நடந்துச்சாமே 3 பேர் விழாவா 30 பேர் விழாவா நக்கல் பண்றாரு இல்லையா? முக்கியமான நோக்கம் என்பது திமுக அதிகமான கூட்டம் சேர்த்துட்டோம். அதனாலதான் இன்னும் சொல்ல போனா ஆதவர்ஜனாவும் ஜானகிருஷ்ணன் சொன்ன பதில் என்பது, இதை விட நம்ம பெரிய கூட்டம் சேர்க்க முடியாது, அதனால இதை மிஸ் பண்ண வேண்டாம், நம்ம அதனால இந்த கூட்டத்தை நடத்துவோம். நடக்கலன்னு அவங்க இன்டென்ஷன் அந்த நேரத்துல இந்த மாதிரி இவ்வளவு பேர் இறந்து போயிருவாங்க கிடையாது சார். வழக்கம் போல மயக்கம் போடுவாங்க, 10 பேர் ஹாஸ்பிட்டல் போவோம், அவ்வளவுதானே. 2 மாநாட்டிலே அந்த உயிரிழப்புகள்லாம் அதெல்லாம் பார்த்துட்டாங்க. அதனால அந்த ஒரு ஆங்கிள் இருந்துக்கும் நிச்சயமா இவ்வளவு பேர் இறந்து போகணும் இருந்திருக்காட்டியும், ஆனா நடந்தா பார்த்துக்கலாம், அதை புஷியா நிச்சயமா சொல்லியிருப்பார். ஸோ இன்னைக்கு நாளைக்கு போய் டிஎஸ்பி அவர்கள் இல்ல டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர்கள் சொல்லும் பொழுது எங்க டிஎஸ்பி ஃபோன் பண்ண ரெக்கார்டு இது, யார்கிட்ட பேசியிருக்காரு பார்த்துக்க, புஷியானந்த் பேசியிருக்காரு, நான் எவிடன்ஸ் கொடுத்துறேன், புஷியானந்த் கன்ஃபார்ம் பண்ணிட்டார். இப்போ விஜய்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, புஷியானந்த் ஜான்ட்டையும் ஆதவ்ட்டையும் சொல்லும் போது நீங்க அந்த இடத்துல இருந்தீங்களா, இல்ல இவங்க 2 பேரும் உங்கள்கிட்ட சொன்னாங்களா? தெரிஞ்சும் நீங்க பேசாம இருந்தீங்களா? ஆமா சார் தெரிஞ்சும் நான் பேசாம இருந்தேன், இல்ல எனக்கு தெரியாது நீங்க சொன்னீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மேல வந்தோன்னா காவல்துறைக்கு நன்றி எதற்காக சொன்னீங்க? அந்த பாயிண்ட் ரொம்ப இந்த காரணத்திற்காக தான் சொன்னீங்களா, இல்ல ஜான் வந்து சும்மா ஸ்கிரிப்ட்ல சேர்த்துங்கன்னு சொல்லி சொன்னாரா அப்படிங்கிற இந்த கேள்விகள் எல்லாம் இருக்கு. இன்னொன்னு கூடுதலா ஒரு என்ன சொல்றாங்கன்னா, இந்த மக்களுக்கான காம்பன்சேஷன் ஆறுதல் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீங்க காம்பன்சேஷன் கொடுத்தீங்க இல்லையா, அந்த தொகை எங்கிருந்து வந்ததுன்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா நம்ம முதல்ல பார்க்கும் பொழுது இந்த பினான்சியல் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் உள்ள வராம இருந்துச்சு, இன்னைக்கு இந்த பினான்சியல் டிரான்சாக்ஷன்ஸ் பத்தி கேட்கறாங்க, ஒட்டுமொத்தமா அந்த திட்டம்லாம் யார் போட்டு கொடுக்குறா போன்ற பல கேள்விகளும் இதெல்லாம் கேட்கிறதாக இருக்கு. இப்ப சார் இப்போ அந்த பினான்ஸை விட இப்போ இவங்க இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தானே அந்த தொண்டர் படைங்கிற ரிட்டையர்டு போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் இறக்கி ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்கணும்னு இருக்கிறாங்க. அப்ப தவறு அங்க நடந்திருக்குன்னு இவங்களே உணர்ந்த தருணத்தினால தானே அந்த ஒரு அடுத்த ஸ்கீம் அதை கொண்டு வராங்க, தொண்டர் படை நமக்கு அவசியம் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இந்த மைனூட்டான விஷயங்களும் சிபிஐ என்கொயரியில் இருக்குமான்னு நான் கேட்குறேன். கண்டிப்பா இருக்குங்க. நீங்க அது மட்டும் இல்ல, இப்ப விஜய் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சார் இல்லையா, சந்திக்கும் போது அந்த செய்தி என்பது கதறி எழுதார், ஒரு காலில் விழுந்தார். அதே நேரத்தில் அந்த அம்மா பேசும்போது என்ன சொன்னாங்க, நாங்க நினைச்சிருந்தா விஜய் அடிச்சிருக்கலாம், யாருமே காலில் விழுந்தாருங்கிறது அவங்க தரப்புல இருந்து வந்தது, இவங்க ஊடகங்கள்ல வரல, தகவலாக இல்ல ஊடகங்களே வந்துச்சு, தகவலாக வருது. இல்ல அந்த ஆதாரம் யாரும் பார்க்கல. நான் என்னன்னா இப்ப இந்த இது கேட்கும் பொழுது நீங்க இப்ப அந்த மக்கள் உங்கள்ட்ட, ஏன்னா அவர் போன விசாரணை என்ன சொல்லியிருக்காருன்னா, சதி நடந்தா எனக்கு தெரியாது, என்னை பார்த்த மக்கள் பேசும் பொழுது ஒரு சதி நடந்திருப்பதா அவங்க சொன்னாங்க.
அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அப்ப அவங்க எந்த அடிப்படையில சொன்னாங்க? நீங்க ஏன் நீங்க அழுத்தீங்க அக்கௌண்டபிலிட்டிக்காக கேட்டீங்க இல்லையா? நீங்க வந்து இது தொண்டர்படையெல்லாம் உருவாக்குறாங்கன்னு சொல்லும் பொழுது விஜய்க்கு நிச்சயமாக நம்ம தவறு செஞ்சிருக்கோம்னு தெரியும். அதனாலதான் அவர் வந்து அழுகிறாரு, இல்ல காலில் விழுகிறாரு, அவங்க காம்பன்சேஷன் கொடுக்குறாரு. அந்த மக்கள் தரப்புல ஒரு அம்மா பேசும்போது என்ன சொன்னாங்க, யாருமே இல்ல, விஜய் போனை கூட திருப்பி வச்சிருந்தாரு, நாங்க நினைச்சதா விஜய் அடிச்சிருக்கலாம். சோ அவங்களுக்கு அந்த கோவம் இருக்கு, விஜய் தான் காரணம், கோவம் இருக்கு. அந்த அக்கௌண்டபிலிட்டி நிச்சயமா இருக்கு. அக்கௌண்டபிலிட்டி இல்லன்ட்டு இவங்க வந்து பூசி மொழிகிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா கோர்ட்ல இங்க வாதம் நடக்கும் போது யாருமே போய் செந்தில் பாலாஜி காரணம், இல்ல வந்து திமுக சதி பண்ணிட்டாங்க, இவன் மதியழகன் மனைவி சொன்ன மாதிரி குண்டு போட்டாங்க, பவுடர் எடுத்து வீசினாங்க, எதுவுமே சொல்லணும். புசியாளன் சொன்னது என்ன, எல்லாத்துக்கும் மதியழகன் காமிக்கிறான், காரணம் அவனுக்கு உள்ள போடு சொல்லி முடிச்சுட்டு வந்துட்டாரு. அதை ஒரு என்ன சொன்னாரு, ட்வீட் போட்டு நான் ஓடி போயிட்டேன், என்ன விட்டுருங்க. எல்லோருமே கல்றிட்டு போக தான் பார்த்தாங்க. ஆனா சிபிஐ இப்ப எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா விசாரிக்கும் பொழுது எல்லோரும் மாறி மாறி என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லிதான் ஆகணும். கிராஸ் எவிடன்ஸ்லாம் கிராஸ் கொஸ்டின்லாம் பண்ணும்பொழுது நிச்சயமா மாட்டிக்குவாங்க. இன்னொன்னு நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு வரேன், என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கில் ஏவன் ஜான் ஆரோக்கியசாமி நிச்சயமாக விஜய சொல்லியிருப்பார். முதல் நாள் விசாரணையிலேயே இந்த பிளான் யார் போட்டு கொடுக்குறாங்க, ஜான் ஆரோக்கியசாமி. நீங்க வந்து இந்த ஊரை எப்படி டிசைட் பண்றீங்க, ஜான் ஆரோக்கியசாமி. நீங்க இந்த டைம் எப்படி டிசைட் பண்றீங்க, ஜான் ஆரோக்கியசாமி. எல்லாமே ஜான் ஆரோக்கியசாமி தான். அதனால நிச்சயமாக ஜான் ஆரோக்கியசாமிக்கு சம்மன் இருக்கும். இன்னைக்கே சம்மன் எதிர்பார்த்தேன், இன்னைக்கே கொடுத்துருப்பாங்க. சில பேர் வந்து ஜான் இன்னைக்கு போறான்னு சொல்லி சொன்னாங்க. நான் பார்க்க வரைக்கும் செய்திகள் அந்த மாதிரி வரல, விஜய் மட்டும் தான் இன்னைக்கு போறாருன்ட்டு. ஆனா எல்லா தரப்பும் சொல்கின்ற ஒரு பெயராக ஜான் ஆரோக்கியசாமி பெயர் இருக்கும். அவரும் இந்த விசாரணைக்கு அழைக்கப்படுவார், அவரையும் விசாரிப்பாங்க. இன்னொன்னு, ஜான விசாரித்த பிறகு இந்த விசாரணை விஜய் டீம் தொடரும் தான் நான் பார்க்கிறேன். இன்னையோட முடியுமான்னு எனக்கு தெரியல, மேபி இன்னைக்கு நாளைக்கு இருக்குமாங்கிறது தெரியல. ஆனா அடுத்த மாதம் மறுபடியும் இப்ப ஜான் வராருன்னா ஜானோட சேர்த்து விஜய் விசாரிப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ அதே போல இந்த விசாரணையில முதற்கட்ட விசாரணையில இருந்த அந்த வித்தியாசங்கள் வந்து என்னன்னா, விஜய் மட்டும்தான் போனாரு, விஜயை பிடிச்சி லாக் பண்ணிட்டாங்க, ஆனா கூட வந்து வழக்கறிஞர்கள் போனாங்கிற ஒரு அபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டே நம்மளால பார்க்க முடிஞ்சு. இப்போ வழக்கறிஞர்கள் கூட இருந்தா விஜயுடைய அந்த வாதம்ங்கிறது வழக்கறிஞர்கள் ஆல்ரெடி ஒரு 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 மேனிபுலேட் பண்ணி வச்சிருப்பாங்க, நம்ம இருந்தா இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த குறுக்கு விசாரணைங்கிறது சாத்தியமா இருக்குமா? நிச்சயமா சாத்தியமா இருக்குங்க. ஏன்னா நீங்க இப்ப போலீஸ் தரப்புல அவர் மெயினா குற்றச்சாட்டுறது என்னது, போலீஸ் எனக்கு சரியான பாதுகாப்பு கொடுக்கல. ஒண்ணு, எனக்கு தப்பான இடத்த கொடுத்துட்டாங்க, வேலுச்சாமிபுரம்ங்கிற தப்பான இடம். நீங்க வந்து அங்கேதான் சதி திட்டம் நடந்திருக்கு, அதை போலீஸ் கண்காணிக்காம விட்டாங்க. இது 3 தானே சொல்ல முடியும். இப்ப நீங்க வந்து பாதுகாப்பு குறைபாடு இருந்துச்சாங்கிறதுக்கு தான் டேவிட்சன் ஆசீர்வாதம், ஜோசப் குமார் பதில் சொல்லியிருப்பாங்க. நீங்க வந்து அங்கே வேற சதி திட்டம் இருந்துச்சாங்கிறதுக்கு, சார் நாங்க வீடியோ எவிடன்ஸ் கொடுக்குறோம், எங்களோட ஐபிஎல் வந்து எடுத்தது, எங்க போலீஸ் தரப்புல எடுத்ததை கொடுக்குறோம், மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எடுத்த எல்லா வீடியோவும் உங்கள்கிட்ட கொடுக்குறோம். உள்ளுக்குள்ள என்ன நடந்துச்சு, உள்ளுக்குள்ள வந்து இவங்க கேமரால என்ன பதிவு பண்ணாங்க அதை நீங்க பாருங்க, அது சொல்லிடுவாங்கல்ல. அது சொல்லிய பிறகு நான் இல்ல நான் வந்து இவங்க போய் சொல்றாங்க, இல்ல பாதுகாப்பு குறைபாடு இருந்துச்சு, வேணா சதி பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாமே அடிபட்டு போகல. நீங்க லாயரவே சொல்றீங்க, லாயர் மேனிபுலேட் பண்ணியே கூட்டிட்டு போனா கூட லாயர்ஸ் எவ்வளவு தூரம் மறைக்க முடியும்? எவிடன்ஸா எடுத்து போடும் பொழுது, சார் 500 பேர் இருந்தாங்க சார், இங்க 500 பேருக்கு இருந்தது உண்மை, வேற சைத்து நீங்க வந்து 27,000 பேர் உங்க ஆள் இருந்தான், நீங்க எல்லா கேமராஸையும் நாங்க பாத்துட்டோம், இல்ல நீங்க புதுசா எவிடன்ஸ் இருந்தா எங்கள்கிட்ட கொடுங்க, யாராவது வந்து கத்தி எடுத்துட்டு வந்தாங்க, யாராவது கழுத்து நடிச்சாங்க, அது மாதிரி கொடுங்க. இல்ல நீங்க வந்து இப்ப செருப்படுத்த வீசினவர் திமுக கொடி போட்டிருந்தாலும் திமுக ஆள் அவர் பிடிச்சிட்டோம், தேவைக்கு கொடி போட்டு ஃபேக்கா ஒரு ஆள் வந்தாரு, ஏதாவது ஒரு நீங்க கொடுத்தீங்கன்னா நாங்க ஏற்றுக்கிறதுக்கு தயாரா இருக்கும். நீங்க எதுவுமே கொடுக்காம சும்மா சதி நடந்த மாதிரி இருந்துச்சு, சதி நடந்த மாதிரி கனவு கண்ட மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா அது நடக்காது. இங்க நீங்க என்ன நடந்துச்சோ அதுதான் நீங்க பேச முடியும். இன்னொன்னு, நீங்க கூடுதலாக சார்ஜ் ஷீட்ல விஜயோட பேர் வர்றான்னு சொல்லி சொல்றாங்க, வேற சில நியூஸ் வந்துட்டு இருக்கு. பட் இந்த நியூஸ் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா போடுறாங்க அப்படின்னா மோஸ்ட்லி விஜயோட பேரும் அதில் சேர்க்கப்படலாம். விஜயோட பேர் சேர்க்கப்படுதுன்னா அவர்தான் மையப்புள்ளி, அவர் சுற்றி தானே இதெல்லாம் நடக்குது. இல்ல நீங்க மையப்புள்ளியா இருந்தாலும் தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படி பார்க்கல. இல்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் உண்மையிலே சொல்ல போனா விஜய் கை வைக்க வேணாம்னு விட்டாங்க இல்லையா? சிபிஐமே என்ன நினைச்சாரு, தமிழ்நாடு கவர்மெண்ட் நம்ம கை வைக்க, எஸ்ஐடி விசாரிச்சிருந்தா கூட புஷியோ மதியழகன் தான் சிக்கிருப்பாங்க, அவங்க கூட சிக்கிருப்பாங்க, டவுட் தான். ஆனா விஜய் கண்டிப்பா விசாரணை கூப்பிட்டுருக்கவே மாட்டார். நான் சொல்றேன், உண்மையிலேயே எப்படி விஜய்க்கு ஊடகம் ஒரு சொகுசு கொடுக்குறாங்களோ அதே மாதிரி திமுக சொகுசு தான் கொடுத்தாங்க. சொகுசு நீங்க பார்க்கலாம், இல்ல இவர் வந்து கை வச்சுட்டு பெரிய ஆளாக்கலாம், ஏதோ ஒரு சிந்தனை இருந்தாங்க. சிபிஐ நம்ம அரசியல் எதிரே கை வைக்கல, நமக்கு வந்து சிபிஐ கொள்கை எதிரே கை வச்சிருவாங்க நினைச்சாரு. ஆனா கொள்கை வச்சு செய்வாங்கிறது அவருக்கு தெரியாம போயிடுச்சு. அதனாலதான் இன்னைக்கு நீதி வெல்லும்ங்கிற ட்வீட் எல்லாம் போட்டாரு. இன்னைக்கு இந்த விசாரணை எல்லாமே தொடர்ச்சியாக நடந்து கொண்டுதான் இருக்கும். அந்த விசாரணையில இவர் நிச்சயமாக எல்லா உண்மைகளும் வரத்தான் செய்யும். அவரே சொல்ல மாதிரிதான் சொல்றேன், நீதி வெல்லும். நீதி வெல்லுங்கும் பொழுது இந்த தவறுகள் யார் செஞ்சாங்க, உண்மையிலே இந்த உயிரிழப்புகள் யார் காரணம்ங்கிறது தெரியும். அதனாலதான் அவரோட பேர் குற்றப்பத்திரிகையிலையும் நான் சேர்க்கப்படுது நான் பார்க்கிறேன். குற்றப்பத்திரிகை முதல் விசாரணையில முடிந்த உடனே வந்து நிர்மல் குமார் வந்து பத்திரிகையாளர்கள் சந்திக்கிறாங்க. ரொம்ப ஒரு
மகிழ்ச்சியான தருணமா மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அவருடைய. ஏன்னா வந்து கூடிய சீக்கிரம் இந்த சம்பவத்திற்கான எல்லா சம்பவங்களுக்குமான முடிவு கட்டுற காலம் வரும். அப்போ வந்து தளபதி உங்ககிட்ட வந்து பேசுவார், பேசுறதுல அச்சம் இல்லை அப்படிங்கிறது நிறைய பத்திரிகையாளர் கேள்வி கேட்டாங்க. ஒரு ஆரோக்கியமான பதிலை தான் அவர் சொல்லிட்டு போனார். அப்படி இருக்கும் பட்சத்தில் மீண்டும் இந்த மாதிரி செய்திகள் வரப்ப ஏதோ ஒரு சம்திங் ராங் அப்படிங்கிற இல்லைங்க. இன்னைக்கு இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் முதல் நாள் விஜய் போகும்போது கூட நீங்கள் அந்த கருப்பு ட்ரெஸ் போட்டுட்டு கையெல்லாம் காமிச்சிட்டு போனார். பாருங்க எவ்வளோ தைரியமாக போறாரு. நீங்கள் அவருக்கு மனசுல 1000 பிரச்சனை இருந்தாலும் நீங்க பாடி லாங்குவேஜ் அதை காட்ட முடியாது. இன்னும் சொல்ல விஜய் ஒரு நடிகர் முதல்ல சார் இந்த ரோல் இன்னைக்கு வேற மாதிரி தான் சார் பண்ணணும், நீங்க சோகமாலாம் பண்ணீங்கன்னா மாட்டிக்குவோம் சார் அப்படிங்கிறதா. அப்போ சிடர் நிர்மல்குமார் இல்லைங்க எங்களை கிரில் பண்ணாங்க. இப்போ நீங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியா போடுற வார்த்தைகள் என்ன, சிபிஐ கிரில் நிர்மல்குமார், புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா எங்களை கிரில் பண்ணாங்கன்னு சொல்லுவாரா? 7 மணி நேரம் உட்கார வைக்கிறாங்க. இந்த வழக்கு முதல்ல 7 மணி நேரம் கேட்பதற்கு மேல கேள்விகள் இருக்கா? 7 மணி நேரம் 3 நாள் தொடர்ச்சியாக 29, 30, 31 விஜய்கிட்ட 7 மணி நேரம், இன்னைக்கு ஒரு 14 மணி நேரம் கேட்கிற கேள்விகள் இருக்கா? இன்னும் இது 21 மணி நேரம் ஆகலாம், 28 மணி நேரம் ஆகலாம். அவ்வளவு கேள்விகள் இருக்கா? கேள்விகளே இல்ல. ஆனா சில அதை சொல்ல முடியுமா வெளியே வந்து? இல்லைங்க ஆமா எங்களை ரொம்ப கிரில் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அவரு எல்லாமே திமுக மேலதான் அந்த பழி சொல்றதுக்கான வேலைகளை பார்த்துட்டு தான் இருப்பாரு. பட் கடைசியா இந்த எவிடன்ஸ் எல்லாம் வரும் பொழுது, இந்த சார்ஜ் ஷீட் எல்லாம் வரும் பொழுது உண்மை என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியதான் வரும். சார் இப்போ குறிப்பா ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி, பொதுவா இருக்கக்கூடிய பொதுமக்களா இருக்கட்டும், பத்திரிகையாளர்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்து ரொம்ப விஜய்கிட்ட எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கரூர் சம்பவத்துல எங்கள் மீதாவது ஒரு சிறு குறைகள் இருந்திருந்தால் எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள் இந்த சம்பவத்திற்குன்னு சொல்லி எந்த இடத்துலையும் தாவேக்காவும் பதிவு பண்ணல, அபிஷியலா விஜயும் பதிவு பண்ணல, இன்னும் தாவேக்காவுடைய தலைமை நிர்வாகிகள் யாருமே பதிவு செய்யல. ஆனா இந்த பேஸ்டு பாயிண்ட சிபிஐ கண்டிப்பா கேட்பாங்கல்ல, ஏன் உங்களுக்கு வருத்தமே இல்லையா அப்படின்னு கூட நிச்சயமா கேட்டிருப்பாங்க. கண்டிப்பா எப்படி கேட்காம இருப்பாங்க? நீங்க ஏன் அக்கௌண்டபிலிட்டி எடுக்காம இருக்கீங்க? நீங்க என்ன சொல்ல போனா அக்கௌண்டபிலிட்டி எடுக்காத வெளிப்பாடுதான் இன்னைக்கு இந்த சிபிஐ வரைக்குமே அது போகுது. நீங்க விஜய்க்கு வந்து உண்மையிலேயே கரூர் சம்பவத்திற்கு பிறகு நீங்க அந்த பக்கம் உயிரிழப்புகள் ஏற்பட்டாலும் ஒரு நல்ல அற்புதமான தருணம் கிடைச்சது. நீங்க ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு கூட நின்று பேசி, ஆமா நாங்களும் இதற்கு காரணம், நம்ம எல்லாரும் சேர்ந்து மக்களோட உயிரை காப்பாற்றணும், நம்ம அதற்கு அவங்களை மீட்டெடுக்கிறதுக்கு என்ன வேலைகளை செய்யணுமோ சேர்ந்து செய்யணும், கூடுதலா கூட திமுக காரணமா இருக்குமா இல்லைங்கிற அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லியிருந்தா கூட விஜய் பெரிய ஹீரோ இருப்பார். ஆனா விஜய் அதை செய்யல, ஓடி போனார். உண்மையிலே தெரிச்சு ஓடி போனார். அங்கே ரிப்போர்ட்டர் கேட்க சார் 30 உயிர் போயிருச்சு சார் அப்படிங்கிறது அன்னைக்கு சொல்றாரு. சொல்லும் பொழுது போறார். அதுக்கு என்ன சொல்றாரு, நான் இருந்தா இன்னும் கூடுதலா பிரச்சனை வரும்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொல்லல, அப்ப சிபிஐ கேட்பாங்க, சுயமா உங்கள் முடிவு எடுக்க முடியாதுன்னு கேட்பாங்க இல்லையா? 1 நிமிடம் பேட்டியாவது கொடுத்துருக்கலாம். இப்பயும் சொல்றேன், நீங்க இப்ப சிபிஐல உள்ள பிரச்சனைகள் நடக்குது, இந்த பக்கம் ஜனநாயக பிரச்சனை நடக்குது. இப்பயும் விஜய் வாய்மொழி தானே இருக்காரு. இன்னைக்கு உண்மையிலேயே நான் இப்ப நிறைய பேர், நான் இந்த டிராவல் பண்ணும்போது நிறைய டிரைவர்ஸ்ட்ட பேசுவேன். நீங்க வந்து முதல்ல ஆரம்பத்தில் நிறைய பேர் விஜய்க்கு தாங்க வாக்களிக்க போறோம், விஜய்க்கு தான் வாக்களிக்க போறோம். இன்னைக்கு எல்லாருமே சொல்ற ஒரே வார்த்தை, விஜய் வந்து பெரிய ஹீரோன்னு நாங்க நினைச்சோங்க, விஜய் பெரிய ஜீரோவா இருக்காரு. அவர் நின்று பேசியிருக்கணும்ல, எதுக்கு ஒளிஞ்சு 1 மாசம் ஒட்டுமொத்த கட்சியுமே ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப மறுபடியும் பாருங்க, நீங்க 1 மாசத்துக்கு முன்னாடி ஈரோட்ல கூட்டம் போட்டாங்க, அப்புறம் சேலத்துல கூட்டம் எல்லாம் போட போறேன்னு சொல்லி சொன்னாங்க. தேர்தலுக்கு எல்லா கட்சிகளும் எப்படி வேகமா ஓடிட்டு இருக்காங்க பாக்குறோம். ஆனா இந்த கட்சி என்ன செய்யுதுன்னே தெரியல. நீங்க சிபிஐல முதல் நாள் விசாரணை முடிஞ்சோன்னா எல்லாரும் எதிர்பார்த்தது 2ஆம் நாள் விசாரணை இருக்குன்னு சொல்லிட்டாங்க. விஜய் என்ன சொல்றாரு, பொங்கல் லீவுக்கு வேணும் எனக்கு போயிட்டு வரேங்கிறாரு. அப்ப 4 நாள் என்ன பண்ணாரு விஜய்? நீங்க நல்லா என்ன பண்ணான்னு சொன்னீங்கன்னா, நீ பர்சனல் லைஃப்ல நான் போல, எல்லா அரசியல் கட்சிகளும் பொங்கலை எப்படி கொண்டாடுறாங்க, விஜய் என்ன பண்றாரு யாருக்குமே தெரியாது. இப்ப மறுபடியும் இதுக்கு நீங்க அங்கேயே உட்கார்ந்து என்ன எல்லா விசாரணையும் முடிச்சு விட்டு போங்க, நான் பொங்கல்லாம் போய் அங்க ஒன்றும் பண்ண. தலைமையா இருக்கக்கூடிய நபர் வந்து எந்தவித ஆக்டிவும் இல்லாம இருக்காரு. கீழே இருக்கக்கூடிய மாவட்ட செயலர் அவர்களால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுட்டு இருக்காங்க. எதுவுமே அவங்களுமே நீங்க ஒட்டுமொத்த கட்சியுமே என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜனநாயகன் எப்ப ரிலீஸ் ஆகும் அதுதான் உங்களுடைய பார்வையா இருக்கே தவிர, ஜனநாயகனுக்காக நாங்க என்ன செய்யறாங்க, நாங்க போய் மண்சோறு சாப்பிடுறோம், நாங்க வந்து மொட்டை அடிச்சுக்கிறோம் உருள்ற இந்த வேலைகளை பாக்குறாங்களே, பக்தி சார்ந்த விஷயங்களை பண்றாங்களே தவிர, உண்மையிலே மக்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, மக்கள் பிரச்சனை. நீங்க இதே காலகட்டத்தில் பாருங்க, டிசம்பர் ஜனவரி காலகட்டத்தில் திமுக பல விஷயங்களை முன்னெடுக்கிறாங்க. எதன் அடிப்படையில் நிறைய போராட்டங்கள் நடக்குது, 17 ஆசிரியர்கள் போராட்டம் நடக்குது, நீங்க வந்து ஜாக்டோஜியை போராட போறாங்க, அதற்கு நம்ம என்ன செய்யணும்ங்கறத செஞ்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு எடுத்து பேச வேண்டிய தருணம் இல்லையா? இல்ல இப்ப அதுதான் நிறைய விமர்சனம் சமீபத்தில் வந்துச்சு. தாவேக்காவுடைய செய்தி தொடர்பாளர்கள் மேடையில பேசுறாங்க, நான் 3000 ரூபாய் காசு வாங்கிட்டேன், அந்த வீடியோ நீங்களும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பொங்கலுக்கு வந்து ஜனநாயகன் ரிலீஸ் ஆனா போறதுன்னு சொல்லிட்டு. அதுதான் இப்போ பொதுவான கருத்து என்னன்னா, இப்போ அரசியல் களம் வந்து சூடு பிடிக்கிற களம். ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம அதை பிடிச்சி மேலே ஏறணும்னு தான் எல்லா கட்சியும் பார்ப்பாங்க. இப்போ ஆசிரியர்கள் 25வது நாளா இன்னி வரைக்கும் போராடிட்டு இருக்காங்க. பொங்கலுக்கு கூட ஊருக்கு போக முடியாத சில ஆசிரியர்கள்லாம் இருக்க முடியுது. அதை வந்து விஜய் வரணும் கூட அவசியம் இல்லை, தூய்மை பணியாளர்களுக்கு வரல, அட்லீஸ்ட் இந்த மாநில நிர்வாகிகள் யாராவது போயாவது அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு இல்ல அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லிக்கிட்டு, சோ அந்த அரசியலை ஏன் அவங்க நகர மாட்டாங்க? அந்த அரசியலுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒட்டு மொத்தமா இந்த சிபிஐ விசாரணைங்கிற அதுலயே முடங்கி இருக்காங்க. அடுத்த கட்டத்துக்கு நகர்றது புஷ்அப் ஆக மாட்டாங்க. அதுக்கு ஒரே ஒரு காரணம் புஷி ஆனந்த் தான். இன்னைக்கு கூட ஒரு பேப்பர்ல செய்தி வந்திருக்கு, நீங்க வந்து செங்கோட்டையன் வந்தாரு,
நம்ம எல்லாரும் என்ன நினைச்சோம், அவ்வளவுதான் தலைகீழா மாறப்போகுது கட்சி. செங்கோட்டை மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா சரியா யூஸ் பண்ண அன்னைக்கே சொன்னேன், யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த கட்சி வந்து மறுபடியும் எந்த ஒரு குழு போட்டாலும் புஷியானந்த் தலைமையில் செயல்படும், புஷியானந்த் தலைமையில் செயல்படுது, செயல்படாது. எங்க நீங்க பிரச்சார குழு போடுறீங்க, செங்கோட்டையன் சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஜெயலலிதா அவர்களுக்கே அவர் தான் ரூட் போட்டு கொடுப்பாரு. எல்லா பாயிண்ட்ஸ் என்னங்கிறது அவர் மூத்த அரசியல்வாதி, அதை மறக்கவே முடியாது. நீங்க தாவேக்க மாதிரியான ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் பார்ட்டிக்கு அவர் தலைமையில போடணுமா இல்லையா? புஷியானந்த் தலைமையில, ஆதவர்ஜுனா தலைமையில செங்கோட்டையன் செயல்படுவாருன்னா நீ என்ன சொல்ல வர்றீங்க? செங்கோட்டையன் அவர்களுக்கு கடுமையான அதிருப்தி இருக்குமா இருக்காது? இன்னொன்னு, அவர் கூட எவ்வளவோ பேர் வந்தாங்க, நூத்துக்கணக்கான பஸ்ல நிறைய பேர் வந்தாங்க. அவங்களுக்கு பொறுப்பு போட்டாங்களா? பொறுப்பு போடல. செங்கோட்டையனுக்கு விஜய் கூட ஆக்சஸ் இருக்கா? நான் முதலே அதை சொன்னேன், ஆக்சஸே கொடுக்க மாட்டாங்க. நீங்க ஒரு பனையூர் போய் நிக்கலாம், நீலாங்கரைக்கு போய் நிக்கலாம், எங்க போனாலும் அக்சஸ் கொடுக்க மாட்டாங்க. இது தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு என்ன ஒரே பிரச்சனை, அவர் இப்ப மாவட்ட செயலருக்கு பேசலாம் வச்சுக்கோங்களேன். நான் முதல்ல எதை சொன்னேன், மாவட்ட செயலர் பேசினா அவன் என்ன சொல்லுவான், அண்ணே புஷியானந்த் பர்மிஷன் வாங்கிக்கலாம்னு கேட்பான். செங்கோட்டையனுக்கு அந்த நிலைமை தான், எல்லாருக்கும் தான். நீங்க வாய்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ் ஊரா போய் சர்வே எடுக்க போனாங்க. எல்லாம் கேட்டாங்க, மாவட்ட செயலர் கேட்டாங்க, யாரு கிட்ட உள்ள வர்றேன், யாருங்க கேட்கணும், புஷியானந்தனை சொன்னாரா? இல்ல சொல்லல. ஆதவர்ஜுனால இங்க ஆள் கிடையாது. நடந்தது, சத்தியமா நடந்தது. ஆதவர்ஜுனால இங்க ஆள் கிடையாது. புஷியானந்தனை சொன்னா உள்ளவா. எந்த ஊர்லயும் இவங்க சர்வே கூட எடுக்கணும். சும்மா ஆதவர்ஜுனா கதை விட்டார்ல, 27 வந்துடும் 38 வந்துடும், அதெல்லாம் சும்மா அடிச்சு வர நம்பர்ஸ். ஒரு ஊர்ல கூட இவங்க சர்வே கூட எடுக்க முடியல. ஏன்னா ஒரே ஒரு காரணம் புஷியானந்த் மட்டும்தான். இன்னைக்கு நீங்க சொல்றீங்க இல்லையா, அண்ணன் பகுதியினர் ஆசிரியர் போராட்டத்துல கலந்துக்கலாம்னு நினைக்கிறேன், அப்படியா, கொஞ்சம் வெயிட் பண்ணு, புஷியானந்தனை கேட்டுறேன். நான் இருக்கும்போது சொல்லிருக்கேங்க, மதுரையில 4 போராட்டம் நடந்துச்சு. ஐயா போங்கய்யா, ஒரு பொதுச்செயலர் வார்த்தை சொல்லிடுறீங்களா, அவர் சொன்னாதானே அங்க போக முடியும். மூச்சு விடுறனா கூட நீங்க புஷியானந்த் சொன்னாதான் இங்க மூச்சு விடுவாங்க. நீங்க இப்ப புஷியானந்தோட நிலைமை என்னவா இருக்கு, அவர் ஐயோ நமக்கு சிபிஐல மாட்டிக்கிட்டு இருக்கோம், இந்த பக்கம் ஜனநாயகன் ரிலீஸ் ஆயிருந்தா, இன்னொன்னு ஒரு ஜனநாயகன் ரிலீஸ் ஆயிருந்தா இந்த 9 நாள்ல ஒரு 90 லட்ச ரூபாய் சம்பாரிச்சிருப்பாரு. ஒரு நாளைக்கு 10 லட்ச ரூபாய் அடிப்பாரு, பிளாக் டிக்கெட்லையும் நீங்க ரசிகர் மன்ற ஷோலையும் அடிப்பாரு. அது இன்னைக்கு அவருக்கு பெரிய லாஸ். கோட்டு வந்து ரிலீஸ் ஆன போது சில முக்கியமான தலைவர்கள் அவர் பார்க்கணும், அப்படி விஜய் பார்க்கணுங்கிறக்காக விஜய் பேசுறாங்க. அவர் கொஞ்சம் இருக்க 4 நாள் ஆகட்டுங்க, 4 நாள் 40 லட்சம் சம்பாரிச்சு வந்துடுங்கிறார். நீங்க இப்படி ஒரு நபரை வச்சுக்கிட்டு நீங்க வந்து அரசியல்ல தீவிரமா செயல்படணும், எப்படி செயல்பட முடியும்? அப்போ நீங்க அட்லீஸ்ட் விஜய் என்ன பண்ணணும், டெய்லி பேப்பர் படிக்கணும், அதை பார்க்கணும். என்ன போராட்டம் நடக்குது, ஜான் என்ன ஜான் பண்ணணும்? உள்ள ஜான் ஆரோக்கியசாமி இருந்தும் அதெல்லாம் செய்யாம இருக்காரு. ஜானுக்கு மட்டும் என்னங்க தெரியும்? ஜானுமே ட்விட்டர் தாங்க பாப்பாரு. அவருக்கு யாராவது செய்தி எடுத்து கொடுக்கும், சார் இந்த மாதிரி போராட்டம் நடக்குது சார், இதான் பண்ணணும், இதெல்லாம் நல்ல தருணம், உங்களுக்கு அரசியல் பண்றதுக்கான தருணம், ஆசிரியர்களை போய் கூப்பிடுங்க, போய் நேர்ல போய் நில்லு பாருங்க, செவிலியர்களோட போய் நில்லுங்க, ஜாக்டோஜியோட போய் நில்லுங்க, இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தான் சார் உங்களுக்கு மக்கள் வாக்களிப்பாங்க, அதுலடி வாக்களிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லணும்ல. அது எதுவுமே தெரியாம, ஜானுக்கு இருக்கிற சிக்கல் என்ன, இந்த சிபிஐல நம்மளை கூப்பிடுவாங்களா கூப்பிட மாட்டாங்களா? இல்ல சார், தப்பிக்கலாம். ஜானுக்கு அப்புறம் தான் வருது, ஜானையும் என்ஐ கிட்ட வந்து டாக்குமெண்ட்ஸ்ல போயிருச்சு, பேமெண்ட் எப்படி வந்துச்சு, நீங்க நம்மள முன்னாடி பேசின மாதிரி அந்த பேமெண்ட்ஸ்லாம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிற ஒரு என்கொயரிக்குள்ள வச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இப்போ ஜான் ஆரோக்கியசாமி கைது செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா? ஒருவேளை கைது செய்யப்பட்டால் தாவேக்கா முடங்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு நான் பாக்குறேன். இல்ல, ஒண்ணு என்ஐஏ வரைக்கும் போயிருக்குமாங்கிறது எனக்கு சில சந்தேகம் இருக்கு. சிபிஐ கண்டிப்பா சம்மன் பண்ணுவாங்க, ஜான் சம்மன் பண்ணி தான் ஆகணும், அவர்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்கணும். இந்த ஃபண்டிங் பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் நீங்க விக்கிரவாண்டி உடைய அந்த மாநாட்டு செலவு விஜயோட செலவு தான், எனக்கு நல்லா கண்டிப்பா தெரியும். அதாவது மேடைக்கான செலவு நீங்க விவசாயிகளுக்கு கொடுத்தது. நீங்க அதுலயும் வந்து இப்போ ஏக்கருக்கு ஒரு 15,000 வச்சுக்கோங்களேன், அதுல ஒரு 5,000 கமிஷன் அடிச்சார் புஷியானந்த், அது வேற கதை. அதை தாண்டி விஜயோட காசு தான். நீங்க டிரான்ஸ்போர்ட் எல்லாம் அந்த ஊர்ல இருந்து வந்த பசங்க இந்த மாவட்ட செயலர் கொஞ்சம் செலவு பண்ணாங்க, டிக்கெட்டு காசு வாங்கினாங்க. நீங்க சென்னையில இருந்து போன வண்டிக்கு 2,500 ரூபாய் வாங்கினாங்க இந்த தொகுதியில. அது மாதிரி நிறைய நடந்துச்சு, அதெல்லாம் நடந்துச்சு. பெண்களுக்கு ஃப்ரீன்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க, இளைஞர்கள் ஆர்வமா வந்தாங்க. அதை தாண்டி அதுக்கு அடுத்து நடந்த நிகழ்வு பாத்தீங்கன்னா இஃப்தார் நோன்பு, 2ஆம் ஆண்டு விழா, 2ஆம் பொதுக்குழு, அப்புறம் வந்து மதுரை மாநாடு, இங்க திருச்சி, நாமக்கல், அரியலூர்லாம் போட்ட கூட்டம், இது எல்லாவற்றிற்கும் ஆதவர்ஜுனா தான் செலவு பண்ணார். எனக்கு நிச்சயமா தெரியும், ஆதவர்ஜுனா தான் செலவு செஞ்சார். இந்த கரூர்ல விக்டிம்ஸ்க்கு கொடுத்த காசு கூட ஆதவர்ஜுனா காசுன்னு சொல்லி சொல்றாங்க, அது எனக்கு உறுதியா தெரியாது. அவர் மேபி ஆனா விஜயோட அக்கௌண்ட்ல இருந்து போச்சு, பட் ஆதவர்ஜுனா காசுன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ வெளிநாடுகள்ல இருந்து இவங்க இது வரைக்கும் பணம் வாங்கியிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஆனா செலவு பண்ணாம இந்த மாதிரியான வேலைகளை ஜான் பண்ணக்கூடிய ஆள் தான். ஏன்னா முதல்ல சொல்லப்பட்ட கதை இங்க ரொம்ப ஆரம்பத்துல நீங்க வந்து கிறிஸ்டியன் வெஸ்டர் வந்து ஜான் வந்து ஃபண்டு வாங்குறதுக்கு நிறைய வேலைகள் பாக்குறாரு. அவர் ப்ராமிஸும் இருக்கு, அவரோட கான்ட்ராக்ட்ல வந்து கேட்டீங்கன்னா நான் ஃபண்டு கொண்டு வரேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிருக்காரு. அதுல எந்த குழப்பமும் இல்லை. அப்ப அந்த ஃபண்ட் அவர் கொண்டு வருவார், எங்க இருந்து கொண்டு வருவார்? சில பேர் முயற்சி பண்ணாங்க, சில யூனிவர்சிட்டிஸ் போனாங்க, சில காலேஜஸ்லாம் போனாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, நானே கட்சி நடத்திட்டு இருக்கேன், வெளியே போறேன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. இதுவும் நடந்துச்சு. ஸோ அப்போ ஃபண்டு கொண்டு வரேன்னு ப்ராமிஸ் பண்ண மாதிரி கான்ட்ராக்ட்ல இருக்கிற மாதிரி ஜான் சில முயற்சிகளை மேற்கொண்டிருக்கலாம். வந்ததா வரலையாங்கிறது அந்த செய்தி வந்து நமக்கு உண்மையை தெரிஞ்சாதான் தெரியும். ஸோ அது ஒன்று. பட் ஆனால் சிபிஐ சமன் பண்ண முடியாது. இருந்தாலுமே அந்த
அந்த பணம் ஒரு நபருக்கு இத்தனை லட்சம்னு கொடுக்குறப்ப இது எப்படி வந்துச்சுன்னு தானே கண்டிப்பா கேட்பாங்க. கண்டிப்பா கேட்பாங்க. ஆதரவுடைய பணமா இருந்தாலும் எப்படி ஆதரவுக்கு வந்துச்சுன்னு கூட கேள்வி, அது கேள்வி வரும், நிச்சயமா கேள்வி வரும். ஸோ இந்த ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் மூலியமாக இந்த சிக்கல் வரும். சிபிஐல சமன் பண்ணி ஒருவேளை ஜானையும் குற்றப்பத்திரிகையில சேர்க்கிறாங்க அப்படின்னா கட்சி முடங்கும். நீங்க பார்த்தோம், நம்ம வந்து கரூர் இன்சிடென்ட்க்கு அப்புறம் 1 மாசம் அந்த கட்சி முடங்கிதான் இருந்துச்சு. கண்டிப்பா எந்த அளவுக்கு முடங்கிச்சுன்னு சொல்லி சொல்றீங்க. நீங்க மாவட்ட செயலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் விட்டுருங்க, வாட்ஸ்அப் குரூப் இயங்கல. வாட்ஸ்அப் குரூப்ல புஷியானந்த் இருக்கிற குரூப் இயங்காம இருந்துச்சு. அதுல எதுவும் போட்டா மெசேஜ் போட்டா எங்கன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. எதுவும் பேசாம இருங்க, எல்லாரும் வாய் மூடிட்டு இருங்க. இப்பயும் இந்த செய்தி தொடர்பாளர் இருக்கிறவங்கள்ட்ட சொன்ன 2 விஷயத்தை பத்தி பேசாதீங்க. எதுங்க? சிபிஐ பத்தி பேசாதீங்க, சிபிஎஃப்சி பத்தி பேசாதீங்க. நான் சொன்னேன், அது உங்க 2 பிரச்சனை உங்க பிரச்சனைடா, நீங்க பேசாம வேற யாரா பேசுவீங்க அப்படின்னு அந்த பசங்க கேட்டா, அண்ணே சொல்லிட்டாங்கண்ணே, ஜான் சொல்லிட்டாரு பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அப்போ இந்த 2 பிரச்சனை ஏற்கனவே பேசக்கூடாதுன்னு இருக்கும்போது நீ ஒட்டுமொத்தமாக இந்த கட்சி வந்து செயல்பாடு இல்லாமல் போகும். நீங்க வந்து தேர்தல் நேரம் இன்னும் ஒரு நோட்டிபிகேஷன் வரைக்கும் 3 வாரம் 4 வாரம் இருக்கு, அவ்வளவுதான். பிப்ரவரி 3rd வீக்ல கூட நோட்டிபிகேஷன் வரும். இந்த நேரத்துல மற்ற கட்சிகள் செயல்பாடு எப்படி இருக்கு, விஜயோட செயல்பாடு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீரோவா இருக்கிறாங்க. களத்திலேயே இல்லாத கட்சியில் நான் பேச மாட்டேன்னு சொல்லி சொன்னார்ல, விஜய் உண்மையிலே அவர்கிட்ட பேசிக்க கூடாது. களத்துல இல்லாத கட்சியாக இன்னைக்கு தாவேக்க மட்டும்தான் இன்னைக்கு இருக்கு. சரி, அதே போல செய்தி தொடர்பாளர்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு சின்ன சின்ன இந்த வீடியோஸ்லாம் வந்து திமுக தான் சதி பண்ணியிருக்கோங்கிற அந்த பாசிட்டிவ் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாக்குறப்ப சில வீடியோஸ்லாம் வந்துச்சு. அன்பில் மகேஷ் அழுதது, உடனே இந்த தாவேக்காவுடைய செய்தி தொடர்பாளர்கள், தாவேக்காவுக்கு ஆதரவாளர்கள் எல்லாமே செந்தில் பாலாஜியின் பக்கமும் திமுகவின் பக்கமும் இதை திசை திருப்புறதுக்கான முழுக்க வேலைகளை பார்த்தாங்க ஊடகத்துல. அதே தாவேக்காவுடைய இந்த செய்தி தொடர்பாளர்கள், ஆதரவாளர்கள், ஜனநாயகன் ஒரு பிரச்சனை வரப்ப முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து பொதுவான பார்வையில ஒரு கருத்தை பதிவு பண்றாரு. ஆனா தன்னுடைய தலைவருடைய கடைசி படத்திற்காக பாஜகவை எதிர்க்க இதுவரைக்கும் ஒரு வார்த்தை கூட யாரும் பேசல. இந்த அஜெண்டாவை எப்படி பாக்குறீங்க? இல்ல அதாங்க, அந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுது. இப்ப நீங்க செய்தி தொடர்பாளர்கிட்ட பேசுங்க பண்ண பேசிடுவாங்க. ஜான் வந்து சொல்றாரு பேசாதீங்க. நீங்க இன்னொன்னு, நீங்க இந்த ரசிகர்கள் என்ன சொன்னாங்க, எங்க அண்ணன் வந்து கோலிவுட் சேவியரா இருந்து எவ்வளவு காப்பாத்திருக்காரு, அவர் எதையும் காப்பாத்தலாம் இல்லை, எனக்கு தெரிஞ்சு எதுவுமே காப்பாத்தல, ஆனா அவருக்கு ஒரு பிரச்சனை யாருமே வரமாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி எழுதுனாங்க. அப்புறம் ஜெயம் ரவி பேசினாரு, நீங்க வந்து கார்த்திக் சுப்ராஜ் பேசினாரு, இவரெல்லாம் பேசினாரு, சாந்தனு பேசினாரு, பெரும்பாலான இயக்குநர்கள் நாளைக்கு நமக்கு அந்த நிலைமை வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க. அதற்கு பிறகு உச்சபட்சமாக ராகுல் காந்தி பேசுறாரு. நீங்க முதலமைச்சரோட ட்வீட் கூட காமனான ட்வீட். நீங்க எப்படி இடி சிபிஐ வந்து ஸ்பாயில் பண்ணிருக்கீங்களோ அதே மாதிரி சிபிஐ ஸ்பாயில் பண்றீங்க, அது பராசக்தி 2க்கும் காமனான ட்வீட்னு சொல்லிடலாம். இவர் ஜனநாயகனை கோட் பண்ணி எழுதுறாரு ராகுல் காந்தி. நீங்க ஒரு எதிர்கட்சி தலைவர் கூட ராகுல் காந்தி ட்வீட்டுக்கு நீங்க ரெசிப்ரோகேட் பண்ணணுமா இல்லையா? நன்றி ராகுல் காந்தி அவர்களே, எங்களோட நிற்பதற்கு நன்றி. அதே மாதிரி என்னோட நின்ற சக நடிகர்கள் நன்றி சொல்லிருக்கணுமா இல்லையா? கண்டிப்பா சொல்லணும். அதுவே சொல்லலங்க விஜய். விஜய் எப்படிங்க விஜய் நீங்க புரிஞ்சுக்குவீங்க? நீங்க ஒண்ணு இல்லைங்க, இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணிக்கு வரலாம், வராம போகலாம். கமல்ஹாசன் அவர்கள் திரைத்துறையில இருந்து இருந்திருக்காரு. இவர்களுக்கே இவர் வந்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்லலாமா வேணாமாங்கிற குழப்பம் இருக்கு அவருக்கு. நீங்க போன வாட்டி பாருங்க, எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து சொன்னாரு, இந்த வருஷம் சொல்லல. இல்ல அதுதான் இப்ப நான் அதான் கேள்வி கேட்க வரேன். எடப்பாடியுடைய தொடர்ந்து விஜய்க்கு அந்த கரூர் சம்பவத்துல இருந்து ஒரு மெச்சூரிட்டியான ஒரு பொலிட்டிக்கல் லீடரா, ஒரு முதலமைச்சரா எப்படி அந்த இடத்துல கருத்து சொல்லணுமோ அந்த ஆஸ்பத்திரியில ஜிஹெச்ல வந்து அந்த கருத்து ரொம்ப அழகா விஜய்க்கே கன்வே பண்ற மாதிரி சில விஷயங்களை சொன்னாரு. ரொம்ப அருமையா பதிவு செஞ்சாரு. அதெல்லாம் நுட்பமா நம்மளால பார்க்க முடியுது. அதே எடப்பாடி பழனிசாமி இப்போ வர காலங்களில் தாவேக்கா பற்றிய எந்தவித ஒரு இடத்துல கூட பேசவே இல்லை. அந்த மாதிரி பேசுறதுக்கான வாய்ப்புகளும் அவருக்கு அமையலைங்கிறதா எனக்கு தெரியுது. அதே போல சில இடங்கள்ல வந்து தாவேக்கா அதிமுக எடப்பாடியுடைய பிரச்சாரங்கள்ல தாவேக்கா கொடி இருந்துச்சு. ஆனா அந்த கொடியை பயன்படுத்தி கூட எடப்பாடி அந்த இடத்துல அரசியல் பண்ணல இது வரைக்கும். இந்த தாவேக்கா நம்ம பக்கம் வந்துருச்சோ இல்ல பாமகவை சொன்னது போல தாவேக்காவை அவுட்டா, அதாவது வெளிப்படையா எந்த இடத்துலயுமே அவர் கருத்து பதிவு செய்யல. அப்படி இருக்கிறப்ப எடப்பாடியுடைய அந்த குரலும் குறைஞ்சிருக்குங்கிறத பார்க்க முடியுது. ஆனா இவங்க தாவேக்கால இருந்து காங்கிரஸ் வந்துடும், நாங்க அதிமுக இணைஞ்சிருவோங்கிற ஒரு மேல பற்றோடையான பேச்சுக்கள் தான் போயிட்டு இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, நீங்க இந்த கட்சி துவங்கிய நாள்ல இருந்து யாரு கூட நம்ம கூட்டணிக்கு போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு நரேஷன்ல தான் இருக்காங்க. நான் ஆரம்பத்துல நான் கேட்கும் போது சீமான் கூட நாங்க பேசிட்டு இருக்கோம். என்கிட்ட சொன்னாங்க சீமான்கிட்ட பேசிட்டோம், 2-3 ரவுண்ட் எல்லாம் போயிருச்சு, சீமான் கூட தான் போவோம்னு சொல்லி சொன்னாங்க. அது எங்க பிரேக் ஆகுதுன்னா விக்கிரவாணி மாநாட்டில் பிரேக் ஆகுது. சீமானை விமர்சிக்கிற மாதிரியான சில விஷயங்களை விஜய் பேச வைக்கிறார் ஜான் ஆரோக்கியசாமி. அதற்கு பிறகு அதிமுக கூட நம்ம கூட்டணிக்கு போயிடுவோம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போறாங்க. அதற்கு பிறகு அவங்க பாஜக என்டிஏல போய் ஜாயின் பண்ண உடனே அது உடஞ்சு அதுக்கப்புறம் காங்கிரஸ் கூட நம்ம போறோம். இது தொடர்ச்சியாகவே இந்த லைன் எடுத்துட்டே இருக்கிறாங்க. அது என்ன முக்கியமான காரணம், நம்ம தனிச்சு போறதுக்கு நம்மள்ட்ட பலமே இல்லை. நீங்க ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க, 32% இருக்கும், 38% இருக்கும், 38 நீங்க ஆட்டோமேட்டிக்கா சிஎம்.
எதிர்கட்சிகளே இல்லாத அளவுக்கு கேட்க வேணாம். எதிர்கட்சிகளே இருக்காது. நீங்க தான் ஃபுல்லா கம்ப்ளீட் மெஜாரிட்டி, ஃபுல் ஸ்விங். அப்படி இருக்கும்போது எதுக்கு நீங்க தொங்கிட்டே இருக்கிறீங்க? ஆனா நாங்க ஆட்சியில் பங்கு கொடுப்போம், அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம் கதைகள் அளந்துட்டீங்கன்னா, ஜானுக்கு ஒரு பக்கம் இந்த கதை அளந்தாலும் இந்த பக்கம் நம்மளை நோக்கி யாராவது வந்தாதான் நம்ம கொஞ்சமாவது கரையேற முடியும். அட்லீஸ்ட் டீசென்டான பெர்சன்டேஜ் கூட வாங்க முடியும். அப்படியே தொடர்ச்சியா முயற்சி பண்றாங்க. நீங்க முயற்சி பண்ணும்போது இருக்கிற பிரச்சனை கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க அதிமுக ஃபர்ஸ்ட் காத்துட்டு இருக்காங்க 2 பேரும். நீங்க அந்த இடத்துல போய் நம்ம திமிர்த்தனத்தை காமிக்க கூடாது. சொல்ல போனா அதிமுக நீங்க பேசும்போது வெறும் விக்ரவாண்டி மாநாடு மட்டும் தான் நடத்திருக்கீங்க, ஒரே ஒரு கூட்டம் மட்டும் தான். அவர்கிட்ட போய் நீங்க சிஎம் வேட்பாளர் யாருன்னு அறிவிக்க கூடாது. நான் என்ன சொல்றேன், அமித்ஷா இங்க இருந்து வந்து இறங்கி வந்து எடப்பாடி பழனிசாமி சிஎம் வேட்பாளர் அறிவிக்கிறார். உங்களுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா சிஎம் வேட்பாளர் அறிவிக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஜான் அது அவங்கள்ட்ட போய் சொல்றாரு. அந்த இடத்துல அவர் பிரேக் ஆகிறார். இவன் யார் அவன் நேத்து வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டு அப்படிங்கறத அங்க உடையுது. புரியுது. இந்த பக்கம் என்ன பண்றாங்க, காங்கிரஸ் வந்து சில நபர்களை தூண்டி விட்டு காங்கிரஸ் கூட போறோம். நீங்க யாரெல்லாம் பேசுறாங்க நீங்க பாருங்க. காங்கிரஸ்ல எனக்கு எம்பி எலெக்ஷன் 2029 தான். என் வாய் சும்மா தான் இருக்கும், ஒம்பளுப்பேன். சட்டமன்றத்தை உடனடியாக வச்சிருக்க யாராவது ஒம்பளுத்தாங்களா? இல்ல. அவங்க ரொம்ப தெளிவா தவை கூட போலாம், பிரச்சனை இல்லை. ஆனா எல்லாரும் தோத்து போயிருவோம். சட்டமன்றத்துக்குள்ள யாருமே போக முடியாத நிலைமை ஏற்படும். பரவாயில்லையா, நீ இங்க ஜெயிச்சினாதான் 2029 பத்தி பேசலாம். 2024 தோத்துட்டீங்கன்னா ஒரு பக்கம் திமுகவும் போய் தாவேக்கவும் போய் நடுத்தல நீ நிப்ப அப்படிங்கிற உண்மையை உணர்ந்துட்டாங்க. அதனால இந்த பக்கமான ஜான் என்ன நெரேட்டிவ் பண்ணிட்டே இருக்காருன்னா, நம்ம 160 சீட் ஜெயிச்சிட்டோம். எப்படிப்பா, நம்ம ஏற்கனவே காங்கிரஸ் வந்துருச்சுன்னு ஒரு கதையை அளந்துட்டே இருக்காரு. ஸோ ராகுல் காந்தியும் கார்கேயும் அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. என்ன டிமாண்ட் சீட்ஸ் கொஞ்சம் அதிகமாக டிமாண்ட் பண்ணுவோம். இந்த திமுக கூட்டணி சீட்ஸ் அதிகமாக டிமாண்ட் பண்ணுவோம். முதலமைச்சரும் ஒத்துக்கலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து தாவேக பக்கம் போவாங்க அப்படிங்கிற காரணத்தினால அந்த பேர வலிமையை கூட்டுறதுக்கு மட்டும் பயன்படுத்திட்டாங்க. உண்மையில் விஜய் பக்கம் யாராவது வருவாங்கன்னு கேட்டீங்கன்னா யாருமே வர மாட்டாங்க. இது வரைக்கும் ஆஃபர் கொடுத்து யாரும் வர. டிடிவி யூஸ் பண்ணிட்டார் நல்லா. டிடிவி என்ன பண்ணாரு, நான் விஜய் பக்கம் போறேன்னு ஒரு காட்சியை காமிச்சு மறுபடியும் என்டில செட்டில் ஆயிட்டார். இன்னைக்கு எல்லா பேனர்லயும் அவர் போட்டாங்க. அவர் போயிட்டாரு. எடப்பாடி சரி பரவாயில்ல, அவர் ஒரே வார்த்தை சொல்லிட்டார், நண்பனும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, துரோகின்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, எதிரின்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை முடிச்சிட்டாரு. அப்ப எல்லோரும் விஜயை பயன்படுத்துவாங்களே தவிர அது விஜய்க்கு புரியல. விஜய் நோக்கி உண்மையிலே வந்துருவாங்க. இந்த பயன்படுத்துறதுங்கிறது ஜான் வந்து தாவேக்காவை வைத்து பண்ணலாம்னு நினைச்சாரு. ஆமா, தாவேக்காவே எல்லாம் அப்படிதான் பண்ணுவாங்க. ஏன்னா அதுக்கு என்ன முக்கியமான காரணம்னா, நீங்க ஒரு பக்கம் ஓட் பர்சன்ட் சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, அதை ப்ரூவ் பண்றதுக்கு என்ன வேலை பாக்குறீங்க? கண்டிப்பா நீங்க செக்டார் வைஸா எடுக்கலாம். ஓகே, இப்போ வந்து அரசு ஊழியர்களுக்கு விஜய் ஏதாவது செஞ்சிருக்காரு நான் சொல்லிருக்காரு, பேசியிருக்காரு. இல்ல மாணவர்களுக்கு ஏதாவது பேசியிருக்காரா? ஏன்னா இளைஞர் கூட்டம் அவர்கிட்ட இருக்கு, நிச்சயமா இருக்கு. அந்த மாணவிகளுக்கு விஜய் இது வரைக்கும் திமுக பார்த்து ஏங்க கல்வி கட்டணம் ரத்து பண்ணல கேட்டிருக்காரா? இந்த லேப்டாப் ஏங்க முன்னாடி கொடுக்கல கேட்டிருக்காரா? எதுவுமே கேட்கல. திமுக ஆனா இந்த மாணவர்கள் ஓட்டு வரணுங்கிறதுக்காக லேப்டாப் இப்ப கடைசியில கொடுக்குறாங்க. நீங்க அந்த அவங்களுக்கு புதுமை பெண் திட்டம்னு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, தமிழ் புதல்வன் திட்டம்னு அவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. இந்த வேலையை அவங்க பாக்குறாங்க. அவங்க இவ்வளவு தீவிரமா பார்க்கும் பொழுது அதற்கு எதற்காக செய்யறாங்கன்னு விஜய் புரியாத ஒரு இடத்துல இருக்காருல்ல. இல்ல நான் வந்து வணிகர்களுக்கு இதெல்லாம் பேசியிருக்கேன், விவசாயிகளுக்கு இதெல்லாம் பேசியிருக்கேன், செக்டாரா நீங்க பாத்தீங்கன்னா விஜய் எதுவுமே செவிலியர்களுக்கு பேசியிருக்காரா, அரசு மருத்துவர்களுக்கு பேசியிருக்காரா? எதுவுமே பேசாம இருந்தீங்கன்னா அந்த வாக்குகள் எப்படி வரும்? கண்டிப்பா நீங்க இவரை இவர் வேடிக்கை பார்க்க வர கூட்டம் மட்டும் வாக்களிக்கும். அதை தாண்டி உண்மையிலே அரசியல் யோசிப்பாங்கல்ல, யோசிக்கிறவங்க யாரும் எப்படி வாக்களிப்பாங்க? அதற்கு நீங்க வேலை செய்யணும். வேலையே செய்யாம இருந்தீங்கன்னா உங்களை எல்லாரும் பயன்படுத்தி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. அதான் நடக்கும். இவ்வளவு நேரம் பல்வேறு கேள்விக்கு பதில் தமிழ். நன்றி சார்.